யோவான் ஸ்நானகரை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. யோவான் ஸ்நானகரை குறித்து யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸ்திரீகளில் பிறந்தவர்கள், இந்த பூமியில மனுஷனா பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகரை காட்டிலும் பெரியவன் ஒருவனுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில மனுஷனா எத்தனை பேர்? ஆபிரகாம்ல இருந்து சொல்ற, ஆதாம்ல இருந்து சொல்றாரு. ஆபிரகாம கூட கட்டளை என்ன பண்ணிடுறாரு? அடிச்சு காலி பண்ணிடுறாரு. ஆபிரகாம் இவ்வளவு பெரிய விசுவாசத்தின் தகப்பன், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவன், இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனிகளை கூட ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டாரு? யோவான கீழே அடிச்சு காலி பண்ணிட்டாரு. யோவான் தான் பெரியவன் தாரு. ஏன் யோவான பெரியவன் சொல்றாருன்னா, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி காட்டுக்கு வெட்டி கீழே சாப்பிட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க. பொண்ணு வேணா, பொருள் வேணா, ஆசீர்வாதம் வேணா, எதுவுமே வேணா, ஒரு நல்ல செல்வ சுகோபமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். எல்லாத்தையும் விடுத்து கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வாழ்ந்துடுறாங்க. பெரியவன் அப்படின்றாரு ஆண்டவர். இயேசு சொல்றாரு யோவான் பெரியவன், யோவான் தான் இருக்கிறதே பெரியவன் அப்படின்றாரு. ஆனா இந்த யோவானை குறித்து வேதம் சொல்றது வார்த்தைக்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் இல்லை. யாரு? இயேசு சொல்றாரு, இவன் தாண்டா பெரியவன்றாரு. அவர் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம். எப்படி தாழ்வார்? அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம். அப்போ ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு சமாதானம் உங்கள் வீட்டில் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதலாவது தகுதி, முதலாவது பாத்திரம் என்னவென்று சொன்னால் உங்களுக்குள் தாழ்மை வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் பாத்திரம் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே. பெரிய ஊழியக்காரன் நான் சொல்றான், அவருடைய பாதரத்தில் அவர் செருப்ப தொடர்றது கூட நான் தகுதி இல்லை. அமைச்சுங்களேன், இவர் அவரை சொல்றாரு அவன் பெரியவன்ட்டு, இவரை சொல்றாரு இல்ல இல்ல ஆண்டவரே, உங்களுடைய செருப்ப கழட்டுறது கூட நான் என்ன பண்ணல. நாம நினைச்சது பெரிய எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஏரியால வந்து கேட்டுப்பாரு. எனக்கு எப்ப காலம் எவ்வளவு டேலண்ட் தெரியுமா? பிரசன்னம் பண்ணுவோம் தெரியுமா? பெருமை. இந்த பெருமை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்கள் பணத்தை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, அல்லது உங்களுடைய செல்வ செழிப்பை குறித்து ஏதாகிலும் ஒரு பெருமை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஊழியக்காரன் சொல்லுகிற சமாதானத்தின் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் கிரியை செய்ய முடியும். இன்னொரு சம்பவத்தை இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது தெரியும். மத்திய 8வது அதிகாரம் எடுத்துங்களேன். மத்திய 8வது அதிகாரம் 8வது வருஷம் கேட்டுவாங்க. 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரு யாரு 100க்கு அதிபதினா என்ன தெரியுங்களா? மிலிட்டரி மேன். மிலிட்டரி மேன். 100 போலீஸுக்கு ஒரு தளபதி. 100 இப்ப நம்ம போலீஸ் ஒரு கமிஷனர் லெவல்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள். ஏசு கிறிஸ்து சாதாரண ஒரு நாடோடி. அவர் என்ன பண்றாரு? அங்க என்ன பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு, அற்புத அடையாளம் நடக்குது. அவரு போய் இவர்கிட்ட நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இவரு நல்லா அந்த காலத்துல அது ரோம போர் வீரர்லாம் சொல்லவே கூடாது. அவன் வைக்கிறதா சட்டம். வசனம் சொல்லுது, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ அவங்க என்ன பண்ணு, 2 மைல் தூரம் வரும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில். இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரோமர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். அமைப்புங்களேன், இவன் யார வேணாலும் கூட்ட என்ன பண்ணாரே, வர என் பேக் வச்சிருவா, இந்த பேக ஒரு 1 மைல் தூரம் போன, எந்த 1 மைல் தூரத்துக்கு நீ வானா வந்துதான் ஆகணும். இவன் என்னால வர முடியாது, நீ யாரா எனக்கு வேலை வாங்க சொல்ல முடியாது. அதான் அடிமைத்தனம். பேச சொல்றாரு, அவங்க 1 மைல் கூப்பிட்டா என்ன பண்ணு, 2 மைல் போப்பா, ஒண்ணு என்ன பண்ணாத.
அடித்தானா இன்னொரு கடத்தி தான் ஒன்று தப்பு. இதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான். அல்லேலூயா. அப்போ அவ்வளவு கடின இருதயம் உள்ளவன் அவ்வளவு ஒரு போலீஸ்காரனை எப்படி யோசிப்பாரு. கொலைய பார்த்திருப்பான், எத்தனை திருட்ட பார்த்திருப்பான், இருதயம் கடினமா இருந்திருக்கும், ரொம்ப கொடூரமா இருப்பான், யாரையும் நல்லவன் நினைக்க மாட்டான், உணவரையும் நல்லவனா இருந்தாலும் அவன் மேல ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பான். அப்படிப்பட்ட 160 வாய்க்கு வார்த்தை வருது, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வாழ்க்கைய சமாதானத்தை கொண்டு வரும். இவனுடைய தீஸ் அங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சமாதானத்தை இவன் அதிகமாய் நேசிக்கிற ஒரு வேலைக்காரன பண்றான், யாரியா இருக்கிறான், மரணத்துக்கு எதுவா இருக்கிறான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். ரொம்ப நேசிக்கிற வேலை கூடவே வலதுகை இவன் இல்லனா என்னால என்ன செய்ய முடியும், நான் இவனை விட்டுட்டு அடுத்து இவங்க வாழ்க்கைக்கு நான் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு நம்பிக்கையாக யார் எனக்கு கிடைப்பா? சமாதானம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றான், ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்க போதும் பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல கூட இல்ல. வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வரும்போது வியாதியாய் மரணப்படுத்தி எழுதி உட்கார்ந்து சுத்தமானான்னு வேணும் சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய தாழ்மை இருக்கிறது. உங்களை தாழ்த்துகிறீர்களா? எந்தெந்த விஷயத்துல உங்க தாழ்மை அடிபட்டு யோசிப்பாரு. எந்தெந்த விஷயத்துல நீங்க உங்களை பெருமையா நினைச்சிருக்கிறீங்க? எந்தெந்த காரியங்கள்ல உங்கள் தாழ்மை உங்கள் ஆசீர்வாதங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது? நீங்க தாழ்மையா இல்லாத பட்சத்துல எத்தனை முறை நீங்க உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள்? பெருமையான வார்த்தைகள், பெருமையான பேச்சு, பெருமையான நடக்கை, பெருமையான பார்வை, பெருமையான கண், இது எல்லாம் உங்க வாழ்க்கையில வருகிற தேவன் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு அது உங்களை என்ன பண்ணிடும்? ஒரு தடையை கொண்டு வந்து அவன் சொல்ல கர்த்தர் சொல்லுகிற சமாதானம், தேவன் உங்கள் வாழ்க்கையில வைக்கிற சமாதானம் உங்களுக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மேல மேல ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், நல்ல நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா உங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த 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 நீங்க என்ன பண்ணணும்? உங்களை தாழ்த்தவங்களா இருக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீங்க ஆண்டவர் ஒவ்வொரு முறை உங்களை நன்மை கொடுக்கும் பொழுதும், ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுதும், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுதும், ஒரு தேர்மையை கொடுக்கும் பொழுதும், இன்னும் அதிகமாக உங்களை தாழ்த்துகிறவர்களா இருக்கும் பொழுது நீங்கள் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இல்லையா? உங்க வாழ்க்கை வருகிற அந்த ஆசீர்வாதத்திற்கு, அந்த மேன்மைக்கு ஒரு நாளும் தடை. ஒரே ஒரு நாள் எழுந்து ஆஹா நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா அன்னைக்கே முடிஞ்சு போயிடுச்சு. பெருமையினாலதான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களை பிடிப்பேன், போடுவேன், உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்றைக்கு சொன்னாலும் அன்றைக்கு விழுந்தான். அவன் இருதயத்தில் நினைக்கும் பொழுதே மேல வந்து என்ன பண்ணலாம்? பெருமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலைவரமான ஆசீர்வாதத்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலைவரமான சமாதானத்தை உழைத்து கொண்டிருக்கும். இந்த பெருமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு, திருடுவதற்கு, கொள்ளுவதற்கு, அழிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். நட்பு சகோதரி சகோதரியே, முதலாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களை தாழ்த்துகிறவர்களாக.